நனவாகும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நெடுஞ்சாலையில் மரக்கிளைகளை வைத்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அணைப்பாளையம் புறவழிச்சாலை அருகே புதிதாக அமைக்கப்பட்ட நாமக்கல் திருச்செங்கோடு நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாகவும் இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வேகத்தடை மற்றும் தெருவிளக்கு அமைத்து தர வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் வெயிலின் தாக்கத்தினால் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தேநீர் கடை உரிமையாளர் சேகரித்து காட்சிக்கு வைத்துள்ள பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். பாபநாசம் கடை வீதியில் தேநீர் கடை நடத்தி வரும் வசுமித்ரன் பழங்காலத்தில் பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் கென்யா, எகிப்து, நைஜீரியா, சிரியா உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு தற்போது புழக்கத்தில் இல்லாத அரிய வகை நாணயங்களை சேகரித்துள்ளார். அவற்றை அவரது கடையில் காட்சிக்கு வைத்துள்ள நிலையில் செம்பு, வெள்ளி மற்றும் துளையிட்ட நாணயங்களை கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஆடி பிரமோற்சவ விழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள 63 அடி உயரமுள்ள தங்க கொடி மரத்தில் கொடி ஏற்றப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதன் பிறகு வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு ஆடி பிரமோற்சவ விழா தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய காப்பு கட்டுதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஒரத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன், தனக்கோட்டி அம்மன், பொன்னியம்மன், காவானத்தம்மன் ஆலய 5 நாள் காப்பு கட்டுதல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டு காப்பு கட்டிக் கொண்டனர். அதன் பிறகு அம்மன் சிரசு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. விழாவில் ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊத்துக்காடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா சுவாமி கோவிலில் அக்னி வசந்த மகோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் பிறகு தினந்தோறும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்களம்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டி முடிக்கப்பட்டு காட்சி பொருளாக மாறியுள்ள கழிவறைகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் சிகிச்சைக்காக வரும் இந்த மருத்துவமனையில் உள்ள கழிவறை பயன்பாட்டில் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பூட்டி கிடக்கும் கழிவறை கட்டிடம் சிதிலமடைந்தும் முட்புதர்கள் வளர்ந்தும் சுகாதாரமற்ற முறையில் காணப்படுகிறது. எனவே அந்த கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் சொந்த செலவில் தாரை கொட்டி சாலை சரி செய்த நபருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. காமத்தொட்டி என்னும் கிராமம் வழியாக செல்லும் சாலையை அரசு மருத்துவமனை, தபால் நிலையம், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கல்குவாரி கிரஷர்களில் இருந்து தினந்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் வந்து செல்வதால் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. அதில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் தனது நண்பர்களுடன் இணைந்து சொந்த செலவில் தார் மூலம் குழிகளை மூடி சாலையை சீரமைத்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வந்தவாசி வாணியர் தெருவில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமங்கள் நடத்தி வேத மந்திரங்கள் வழங்க கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகருக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்கம்பட்டியில் ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மகா காளியம்மன், முத்தாளம்மன் கோவில்கள் புதிதாக கட்டப்பட்டு திருக்குட நன்னீராட்டும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையடுத்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கொண்டு யாகசாலை வேள்வி நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிவேகமாக வந்த கார் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரத்திலிருந்து 3 பெண்கள் உட்பட 5 பேர் காரில் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் சிலாவட்டம் அருகே சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்ததில் தடுப்பு சுவரில் மோதி கார் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த காரில் பயணித்த 5 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தினால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் குடியிருப்பு பகுதிக்குள் கொம்பன் யானை புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ரொட்டிக்கடை பாரிமேடு பகுதியில் செல்வகுமார் என்பவரின் வீட்டிற்கு அருகே இரவு கொம்பன் காட்டு யானை சுற்றித் திரிந்தது. விடிய விடிய குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டிருந்த யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் அச்சமடைந்த மக்கள் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகை அருகில் மரத்தின் மீது கரடி ஒன்று அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் குடியிருப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக கரடியின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் மாலை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள மரத்தின் மீது கரடி ஒன்று அமர்ந்தது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் கரடியை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதையொட்டி வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வட மாநிலத்திலிருந்து ரயிலில் கடத்தி கொண்டுவரப்பட்ட ஒடிசா மாநில பெண் உள்பட 2 போலீசார் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் செல்லும் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் முன்பதிவு இல்லாப்பட்டியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த சுபாஷிஸ், மாயாவதி, மலிகு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 14 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கச்சாத்தநல்லூர் கிராமத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம், தன பூஜை, மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு சுவாமி மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி கோபாலகிருஷ்ணருக்கு பால், தயிர், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பெரியாங்குப்பம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளான நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகமானது நடைபெறும். அனைத்து புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.